நாளில் கூட உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து இந்த 12வது மாதம் முதல் தேதி அட்வென்ட் இயேசுவின் வருகையின் காலம் இந்த மாதத்தில் அந்த முதல் தேதி வாக்குத்தத்தம் பெறுகிற நாள். இது ஆண்டோடைய ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தத்தை பெறுகிற நாளில் இந்த முதல் நாள் லுத்திரன் திருச்சபையில் பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து புது வருஷம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய காலண்டர் அவங்களுடைய அல்மனுக்கு வந்து இன்னையிலேருந்து 1/12 கொடுப்பாங்க ஃபஸ்ட் வீக்கு, இல்லைன்னா நவம்பர் லாஸ்ட் வாரத்துலேருந்து கொடுப்பாங்க. டிசம்பரில் 4 வாரம் இருந்தால் நவம்பர் ஃபஸ்ட் வீக் கொடுப்பாங்க லுத்திரன் திருச்சபைகள் எல்லாம். பொதுவாக இன்றைக்கி இது புது வருஷம் மாதிரி. இந்த புது வருஷத்தில் ஆரியர் வந்தோடனே சொன்னாங்க, நாங்கள் லைட் ஏற்றிட்டோயா, இந்த லைட்டு அநேகருக்கு வெளிச்சம் தரணும்னு சொன்னாங்க. அதுதான் கடந்த நாட்களில் நான் வாசிக்கிறப்ப எனக்கு வேதாகமம் இவ்வாறு நான் வேதத்தை வாசிக்கிறப்ப எனக்கு சில கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் என் கண்களில் சற்று ப்ராப்ளம். ரைட் ஐயில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே ரைட் ஐ ஒர்க் பண்ணாதுன்ட்டார் டாக்டரு. அதாவது பிளட் நோஸ், ரத்த நாளங்கள்லாம் உங்களுக்கு பஸ் ஆகி சுகர்னால் வெடிக்கிற மாதிரி இருக்குது, வெடிச்சிரும், கண்ணு தெரியாதுன்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார். ஆனால் 20 வருஷம் ஆகி அது ஒன்றுமே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது, அந்த கண் அப்படியே தான் இருக்குது. கடந்த நாட்களில் நார்மல் செக்கப் போயிருக்கப்போ கண்ணை ஒரு டாக்டர் செக் பண்ணிவிட்டு அந்த கார் வாங்கினா 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரு, அதே காரு கடைசி மாடல் 6 லட்ச ரூபா டாப் எண்டு மாதிரி கேட்ராக்ட் பண்ணிவிட்டு உனக்கு லென்ஸ் வைக்கணும், அது 30,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா அந்த லென்ஸ்னு அந்த அம்மா சொல்லிச்சு. ஒரு அம்மா இதை தேய்க்கணும், மாற்றணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஃபாரினு லோக்கலுன்னு சொல்லி 30,000லேருந்து 1 லட்சம் வரையும் சொல்லிச்சு. இது ஒரு டுபோக்கு ஒரு வேலைன்னு நானாக நினச்சிக்கிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். அங்கே போனால் அவங்க செக் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டு, நல்ல கலர், ஃபாரின் ஆள் மாதிரி ரொம்ப தக்கன்னு இருந்தார். அவர் என்னை செக் பண்ணிவிட்டு, அவரை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவர் செக் பண்ணிவிட்டு என்னை மேலே கீழே இப்படி பார்த்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு சத்து மாத்திரை தர்றேன் போங்கன்ட்டார். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், கண் ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ண முடியல தான் டாக்டர் நம்மளை ஏமாத்துறது, சத்து மாத்திரை ஒரு 6 மாதத்துக்கு சத்து மாத்திரை வாங்கி போங்கன்ட்டார். வைட்டமின் டேப்லெட், ஏற்கனவே நான் வைட்டமின் டேப்லெட் 25 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேனே, சரி ஏதோ ஓகேன்ட்டு போயிட்டு அப்புறம் என்னுடைய ரெகுலர் டாக்டர்கிட்ட போனேன். முதல் டாக்டர் சொன்னது 2 டாக்டர்கிட்ட சொல்ல, 2வது டாக்டர் சொன்னது 3வது என்னுடைய ரெகுலர் டாக்டர்கிட்டையும் சொல்ல. அந்த டாக்டர் இப்படி சொன்னாங்கன்னு ரெகுலர் டாக்டர்கிட்ட போனேன். ரெகுலர் டாக்டர் என்னையை செக் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரைட் ஐயில் பிளட் நவுஸ் உங்களுக்கு இப்படி இருந்தது, அப்போ உங்களுக்கு உள்ள இதெல்லாம் செக் பண்ணோம், அந்த டெஸ்ட் பண்ணது எங்கே இருக்குதுன்னு கேட்டார். ஏன்னா அவர் கடந்த வருஷத்தில் போயிருக்கப்போ சொல்கிறாரு, என்னுடைய மனைவி என்னை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறாங்க அவர்கிட்ட, இந்த மனுஷன்ட்ட சொல்லுங்கள், கேட்கவும் பண்ணுறாரு, ஸ்வீட் சாப்பிட்றாரு, பாயசம் சாப்பிட்றாரு, கேக்கு சாப்பிட்றாரு, பிரியாணி சாப்பிட்றாரு, ஒன்றும் கேட்க மாட்டேது, நீங்கள் சொல்லி கொடுங்க டாக்டர்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால் சொன்னார், கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவ்வளோ கேக்கு சாப்பிட்லாம், 100 5 கிராம், அதுக்கப்புறம் நீங்கள் கேக்கே தொடக்கூடாதுன்னு அவர் சொன்னார். அன்றைக்கி அவர் 2 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், அம்மா இவருக்கு ஒன்றும் பண்ணாது, போட்டுமா சாப்பிட்டுட்டுமான்ட்டார். என் மனைவி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, பீஸ் பண்ண பல்பு மாதிரி போயிட்டாங்க. அந்த டாக்டர் கேட்டோன்னே எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ ஏற்கனவே 2 டாக்டர் சொன்னதையும் சொன்னேன். அப்போ சொன்னார், உங்கள் கண்ணு உள்ள ஒரு லென்ஸ் இருக்குது, அது ஒரு முடி மயிர் அளவு தான், அந்த லென்ஸோடைய அளவு எம்எம்மில் தான் இருக்கும், அதில் ஒரு 9 விழுக்காடு கெட்டு போச்சு. நியாயமாக உங்களுக்கு கண்ணு தெரியக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 60 70 50 60% உங்களுக்கு தெரியுது. கடவுளுடைய கிரேஸ், நீங்கள் சுகரை பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னார். ஸோ அவர் சொல்கிறப்போ நான் அடுத்த நாள் ஜெபம் பண்ணி, என்னப்பா இந்த கண்ணு தெரிலனா என்ன, நான் எத்தனையோ இடத்துல சுகர் சரியாயிட்டுன்னு சொல்கிறேன், எத்தனையோ இடத்துல ஊசி போடலன்னு சொல்கிறேன், இப்படிலாம் சாப்பிடுன்னு சாட்சி சொல்கிறேன், இது ஃபெயிலியர் ஆகிடுமேன்னு ஜெபம் பண்ணிவிட்டு பைபிளை திறந்தேன். பைபிளை திறக்கிறப்போ எனக்கு அந்த வசனம், உன் சரீரம் இருளாகாதபடி, லூக்கா 11:35 எனக்கு வந்துச்சு. அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கை. அது லைட்டை பற்றி பேசுகிறார். ஒருவேளை இன்றைக்கி அந்த லைட்டை பற்றி சொன்னோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. நம்ம இருள் என்ன ஆகக்கூடாது, நம்முடைய வெளிச்சம் சொல்கிறார், எலும்பி பிரகாசி. ஏசாயா 60:1 சொல்கிறார், எலும்பி பிரகாசி, உன் வழி வந்தது, அவருக்குள் ஜீவந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளி இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற வழியே அந்த மெய்யான வழி, நீங்கள் உலகிற்கு வெளிச்சம், மலையில் இருக்க பட்டணம்
மறைந்திருக்க மாட்டாது, அது பிறருக்கு ஒளி. ஒருவேளை திருச்சபையில் இருக்கிற நீங்கள் நானும் பிறருக்கு ஒளியாய் மாற வேண்டும். இது ஒளியின் மாதம். பொதுவாக இன்னைக்கு நம்ம 25 பேராயங்கள் தென்னிந்திய திருச்சபை சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? நற்செய்தியை கொண்டாடுதல், நற்செய்தியின் கொண்டாட்டம், செலிப்ரேட்டிங் த குட் நியூஸ். நற்செய்தியை கொண்டாடுதல். நற்செய்தி என்னன்னா, இருண்டு போன வாழ்வு ஒளியேற்றப்படுவது. இருண்டு போன வீட்டில், லைட்டு போடாத வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒற்றை இருக்கும், தூசி இருக்கும்ல, குப்பை இருக்கும், பாம்பு பல்லிலாம் இருக்கும். பல்லி வளர்ந்துருக்கும், பாம்பு வளர்ந்துருக்கும், தேல் இருக்கும், விஷம் பூச்சிகள் அத்தனையும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். பூட்டின வீட்டில் அந்த லைட்டை போட்டுட்டு சுத்தம் பண்ணிட்டா என்ன ஆகும்? அந்த வீடு வெளிச்சமாக மாறிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு, அந்த பங்களாவாக இருக்கட்டும், ஓலை குடிசையாக இருக்கட்டும், எந்த வீடும் லைட்டு போடலன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? பாலடைந்து ஒற்றை பிடிச்சி தூசி பிடிச்சி ரோட்டில் இருக்க தூசியெல்லாம் போய் பல்லி பாம்பு கரையான் எல்லாமே உள்ளே இருக்கும். இதுதான் பூட்டம் வீட்டோடைய அழகு. ஆனால் அந்த வீட்டுக்கு தினம் லைட்டை போட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு தான் எப்படி இருக்கும்? அதுதான் சொல்கிறாரு, ஒரு நம்ம அப்படிப்பட்ட என் வீடு நற்செய்தி இல்லாத என்னுடைய பாடி இருளடைந்த நிலைமையில் இருக்கு. இருளடைந்த என அந்த நற்செய்தி காஸ்பல் எனக்கு சொல்றப்போ அந்த காஸ்பல் எனக்கு ஒரு விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலைப்பை ராத்திரி தான் நான் கேட்டுட்டு நான் அந்த புக் அல்மனுக்குள்ளே போனேன். யாத்திராம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10-18, திருப்பாடல் 117, கர்த்தரை துதிங்கள் ஜாதிகளே எல்லோரும் துதிங்கன்னு சொல்வார். லூக்கா 1:46-56 ஆகிய அந்த வசனங்களோடு பேசுகிறப்போ நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு கப்பல் நடுக்கடலில் போய்கிட்டு இருக்கு. நல்ல கேப்டன், ப்ரேயர்ஃபுல் கேப்டன், பைபிள் வாசிப்பார், ஜோமனி தான் கப்பலை ஸ்டார்ட் பண்ணுவார். அவருக்குன்னு ஒரு வியாதி இருக்குது. அந்த வியாதி வந்துச்சுன்னா அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. மரண போராட்டம், ஒன்றுமே செய்ய முடியாது. பொதுவாக அவர் ஜெபம் பண்ணுறது கப்பல் ஓட்டுறப்போ அது வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவாராம். கப்பல் ஓட்டிகிட்டு இருக்கப்போ அந்த வியாதி வந்துட்டு அவருக்கு அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி, சுக்கானை திருப்புற ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக நிற்கிறாரு. அங்கே இருக்க ஹெல்ப்பரை கூப்பிடுறாரு. உள்ளே இருக்க பேசஞ்சர் யாரையா கூப்பிடுங்க, எனக்கு ஜெபம் பண்ண சொல்லுங்கள், யாராவது உள்ள பாஸ்டர் இருக்காங்களா கூப்பிடுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்கன்னாரு. உள்ளே இருந்து யாருமே பாஸ்டர் இல்லை. ஜெபம் பண்ண சொன்னால் எல்லாருமே ஜெபம் பண்ண முடியாதுன்ட்டாங்க, தெரியாதுன்ட்டாங்க. ஏன்னா எல்லோரும் ஞானப்பால் குடிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். பிறருக்கு ஜெபம் பண்ணால் நம்ம அதனால் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நம்ம மக்கள் நல்ல கோயிலுக்கு வருவாங்க, வேதம் வாசிப்பாங்க. ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ண தெரியாதுன்றவாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்கள அறியாத ஒரு பயம். இது நம்ம கிறிஸ்துவ மக்கள்கிட்ட ரொம்ப அது தீவிரம். 4 பேரை கொன்னா ஒரு டாக்டரு, இதுதான் பழமொழி. 4 தடவை ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டா ஜெபம் பண்ண வந்துடும், ஜெபம் பண்ண பண்ணால் வந்துடும். கத்தி எடுத்து தக்காளியை வெட்டுறோம், வெட்டுற தினம் தக்காளியை வெட்டால் அந்த கத்திரி வெள்ளையாக இருக்கும். இரும்புக்கு கத்தியும் அந்த துரு பிடிக்காமல் வெள்ளையாக இருக்கும் அந்த வெட்டுற இடம். ஒரு வாரம் வெட்டாமல் உள்ளே வச்சுருங்க, நம்ம முதல்ல சொன்னால் ஒற்றை வீடு மாதிரி இரும்பு துரு பிடிச்சிரும். ஜெபம் பண்ண பிரசங்கம் பண்ண அது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் யாருமே ஜெபம் பண்ண தெரில. அப்போ ஒரு பையன் வந்தான். அவன் பையன் வந்த பொழுது அந்த ஒரு சின்ன பையன் வந்து அவருக்கு, ஏன்னா கப்பல் நிற்கிது போல் அந்த சுக்கான அவரால் ஓட்ட முடியல, கேப்டனால் முடியல, அவரால் ஓட்ட முடியாதபடி அவர் தடைப்பட்டு நிற்கிறார். அப்பொழுது அந்த பையன் வர்றான், ஏசாயா 53 எடுக்கிறான். ஏசாயா 53 எடுத்து, மெய்யாகவே உண்மையாகவே நம்முடைய மீதுகள் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் நின்றோம். நம்முடைய மீதுகளினால் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்காக அந்த ஆக்கினை, அவர் அடிபட்டதின் நோக்கமே எனக்கு சமாதானத்தை கொடுப்பதுதான். அதான் ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோள் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதானம் என்பது அமைதி என்று திருவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
அமைதியின் அரசராய் இந்த உலகத்திற்கு வந்தார். எந்த மனிதன் பாடுகள் வேதனைகள் மத்தியில் இருக்காலோ அந்த மக்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக உங்களுக்கு சமாதானம் பீஸ் வித்யுங்கிறாரு. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினை அவர் மேல வந்தது. ஒருவேளை அந்த வியாதிப்பட்ட நிலைமையில் கண்ணீரோடு இருக்கும் மக்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை அந்த பையன் அதை சொல்லி ஜெபம் பண்றப்போ, சின்ன பையன் ஒரு 12 வயசா அந்த பையனுக்கு, அவர் அப்படியே பிடிச்சிட்டு முட்டி போட்டாராம். அவர் சொன்னாராம், எங்கள் அம்மா நீங்கள் எப்போ வேலைக்கு போனாலும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறா, உனக்காக ஒருத்தர் சிலுவையில் அறைப்பட்டிருக்கிறாரு, அவர் விடுதலை கொடுப்பார், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்தை தம்பி நீ சொல்லி அப்படியே எனக்கு ஜெபம் பண்ண, அதனால் எனக்கு ஒரு பெரிய விடுதலை இப்போ கிடச்சிருக்குன்னு சொன்னாராம். ஒருவேளை அதுதாங்க நற்செய்தி. நற்செய்தி என்பது, காஸ்பல் என்பது யார் வேதனையோடு இருக்காங்களோ, யார் துன்பத்தோடு இருக்காங்களோ அந்த மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். அதுக்கு ஒரு ஆர்டினேஷன், ஒரு ஐயர் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு கான்சக்ரேஷன் பிஷப் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, திருச்சபையில் செயலர் பொருளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போகிறப்போ, ரோட்டில் போகிறப்போ வேதனையோடு பட்ட மக்களுக்கு அவங்கள அறியாமல் நீங்கள் ஒரு தோத்திரம் சொல்லி இந்த தட்டாவே இந்த மகனை ரட்சிங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க. அதுதாங்க காஸ்பல், அதுதாங்க கொண்டாட்டம். அந்த நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அந்த மகன் மேலே போய் உள்றப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்க ஆயத்தமுள்ள தகப்பனாக இருக்கிறாரு. அதுதான் உண்மையில் உள்ள வெளிச்சம் இருளாதபடி நீ எச்சரிக்கையாயிருன்னு சொன்னார். ஒருவேளை என் கண்கள் இருளடைந்த நிலைமையில் என் மனைவியோட முகம் அப்படியே மாறிட்டு, என் குடும்பத்தின் மக்களுக்கெல்லாம் மாறிட்டு, எங்கள் தம்பிக்கு இப்படி ஆக போகுது, எங்கள் சித்தப்பாவுக்கு இப்படி ஆக போகுது, கண்ணு தெரியாமல் ஆயிர போதாமே, ஐயோ பெரிய கஷ்டம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அதிலே ஒரு நன்மையான காரியங்களை தந்தார். 6 மாதமாக சுகர் நார்மல் ஆகலை, கண்ணு பழுதடைந்ததால் இன்றைக்கி 15 நாளாக 20 நாளாக சுகர் நார்மல் சுகரில் வச்சுருக்கேன், ஆசைப்பட்டு எதையுமே சாப்பிட்றதில்ல, உடம்பு நல்ல கண்டிஷனில் வந்திருக்கு. என் மனைவி சொல்கிறாங்க, இப்போ முகம் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சுகர் அதிகமாக இருக்கிறப்போ அங்கங்கே ஒட்டி சப்பி ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் 15 நாளில் அவங்க சொல்கிறாங்க ரிசல்ட்டு, உன் முகம் கொஞ்சம் அழகாக இருக்கு பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் எதை செய்தாலும் எதுக்கு செய்கிறாரு? நல்லதுக்கு தான் செய்கிறார். அவர் செய்கிற சோதிக்கப்படும் ஆண்டவர் நம்ம சோதிக்கிறாரு. அந்த சோதிப்பு நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அந்த சோதனையின் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிறருக்கு அறிவிக்கிறோம், பிறருக்கு காஸ்பல் சொல்கிறோம். அதுதான் சொல்கிறாரு. அவர் போய் நீ ஒரு பிடி காலேஜ் டிடிஎஸில் படிச்சுட்டு வா, இல்லை நம்ம குருவானர் படித்த மாதிரி தெலுங்கு காலேஜில் படிச்சுட்டு சொல்லலை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி, யூ ஆர் ஸ்டார்டட் நவ். நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும். லூக்கா 24:47 பாவ மன்னிப்பும் உலகமெங்கும் சொல்லப்பட வேண்டும். நீங்கள் போங்க, பிதா என்னை அனுப்பது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். ஒருவேளை இதுக்கு காஸ்பல் என்பது ஒரு அங்கி வேண்டாங்க, வெள்ளைப்பேண்டு வெள்ளைச்சட்டை வேண்டாங்க, ஞானஸ்தானம் வேண்டாங்க, கன்ஃபர்மேஷன் வேண்டாம். நமக்கு கிடைச்ச இன்பத்தை நாம் பிறருக்கு காஸ்பல் சொல்லணும். நமக்கு என்ன கிடைச்சதோ அந்த இன்பத்தை பிறருக்கு சொல்ல ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அன்பு தான் சொல்றாரு. அந்த மரியாளம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, லூக்கா 1:48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என்னன்னா, பெண்களாகிய நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை, மரியாளோ அடிமைப்பட்டு கிடந்தாங்க. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வீட்டுக்குள்ள அடிபட்டிருந்த அந்த பெண்கள் யூத பாரம்பரியம். ஏன்னா ஆபிரகாம் இருக்கும்போது திரைக்கு பின்னால தான் சாராள் பேசுறாங்க. சாராள் என்னவோ ஆபிரகாமுடைய மெயின் சுவிட்சே சாராள்கிட்ட தான் இருந்தது. போய் விட்டுட்டு வாடானா விட்டுட்டு வந்தாங்க, உட்கார்றானா உட்கார்ந்தாங்க. அந்த அம்மா தான் எல்லா கண்ட்ரோலும், வீட்டுடைய சாவியும் அந்த அம்மாட்ட இருந்தது. ஆனால் வெளியே வர முடியாது பொது இடத்துக்கு. இதுதான் பெண்ணுடைய நிலைமை. இதுதான் சொல்லாரு, நம்முடைய அடிமையின் தாழ்மை அவர் என்ன பண்றாரு? நோக்கி பார்க்கிறார். ஒருவேளை for has been mindful of humble state of his servant. அதுதான் மரியாளுடைய வெற்றி. மோசே யாத்ராமத்தில் சொல்றப்போ, இஸ்ரேல் மக்களுக்கு ஆண் பிள்ளை பெற்றுக்க கூடாது, குழந்தை பெருமனே அழிச்சிடணும்,
குழந்தை பிறக்கிறப்பே சபிரால் சிப்ரால் அழிச்சிடணும் அவங்கள. எவ்வளோ பெரிய அடிமைத்தனம் பாருங்க. ஆனால் இந்த எபிரிய பெண் தைரியமானவா, தைரியமாக குழந்தைய உண்டாக்குனா குழந்தைய தூக்கி பிறந்து 4 நாளில் தண்ணிக்குள்ளே எறிகிறா. ஒரு தாரும் கீழும் பீசப்பட்ட பெட்டியில் கடவுள் எவ்வளோ தைரியம் பாருங்க, எவ்வளோ ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை பாருங்க. கர்த்தரை நம்புகிறவன் எந்த அடக்கத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் மரணத்தை, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதர் பாக்கியவான். சங்கீதம் 125, என் கண்மலையாகிய கர்த்தாவே. தைரியமா தூக்கி போடுது அந்த அம்மா பாருங்க. அந்த அம்மா தூக்கி போட்டதால அதுக்கு மோசேன்னு அந்த அம்மா பேர் வச்சா தண்ணியிலேருந்து எடுத்தாங்களாம். அந்த அர்த்தம் சொல்லுது யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம். ஆனால் வளர்ந்து பாருங்க, வளர்றதுக்கு எவ்வளோ ஒரு சேஃப்டி பாருங்க. இப்படி இஸ்ரேல் மக்கள் நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஒரு பெரிய ஊழியக்காரர் வளர்றதுக்கு எவ்வளோ பெரிய சேஃப்டி பாருங்க, எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்க. ஏசன்னா ரத்த வாமிட்டு. அவங்க முதியோர்கள் கோயில்களில் சாமிக்கு பிறரும் ஆடுவாங்களாம். குறைஞ்சது ஒரே நேரத்தில் 100 கோழி ரத்தத்தை குடிப்பாராம். ஒரு 50 ஆட்டு ரத்தத்தை அதை குடிப்பாராம் அவங்க தாத்தா. அந்த கோழியை கொடுத்தா அப்படி தொண்டையை ஒரு கடி கடிப்பாராம். அப்படி உரி வரம் தூக்கி போடுவாராம். 200 அடி கர்மம்ங்கிற ஒரு கேசட்டில் 4 மாவடியில் போட்டிருக்காங்க. அந்த கேசட்டை பாருங்கள், கர்மம். அப்படி உறிஞ்சிட்டு அப்படி தூக்கி போடுவாராம். 200 அடி அந்த கோழி மேலே போமா. ஆட்டோடைய ரத்தம், ஆட்டை அப்படி ஒரு வலதுகையில் தூக்குவாராம். அந்த முனை அந்த கழுத்தில் ஒரு கட்டிச்சு ரத்தத்தை உரிவாராம். பல ரத்தங்கள் ஒன்றாக சேர்ந்ததில் அந்த எஃபெக்டிவ் ரத்த வாமிட் எடுத்தாராம். 10 வயசு 5 வயசில் கஞ்சா வேற பிடிப்பாராம். பின்தங்கின நிலைமை தூக்கி போட்டாங்க. அம்மா வெட்டிட்டாங்க, அப்பா வெட்டிட்டாங்க. ஒரே வாமிட் ஸ்மெல்லு. இருக்காதரா, ட்ரெயினில் போய் விழுந்து செத்து போடான்னு குண்டூரில் அவரை விரட்டி விடுறாங்க அம்மா அப்பா. ஒரு நாள் சாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகிறவர், ட்ரெயினில் விழுந்து சாகணும் போகிறவர், அவர் அறியாத ஒரு ட்ரெயினில் ஏறுறார். சென்னைக்கு வரார். சென்னையில் நடந்து போகிறப்போ இதேமாரி மெயின் ரோடில் ஒரு சர்ச் இருக்குது. திரும்பி பார்க்குறார், அந்த சர்ச்சை பார்க்குறார். அந்த சர்ச்சை பார்க்குறப்போ அவருக்குள்ளே இந்த ஒரு ஒளி, இங்கேருந்து ஒரு ஒளி அவருக்குள்ளே போகுது. அந்த ஒளி அப்படியே கேட்ச் பண்ணி உள்ளே கொண்டு வருது. இதேமாதிரி மெயின் ரோடில் இருக்க சர்ச்சுக்கு அந்த ஒளியானது அவர் அப்படியே கேட்ச் பண்ணி உள்ளே கொண்டு வருது. அவர் வரலையா, அந்த ஒளி அப்படியே இழுத்துட்டு வந்துதான். அப்படியே உள்ளே உட்காந்தாராம். 17 வயசில் மார்நாதா சர்ச், இன்னைக்கு ஜேம்ஸ் பால்ராஜ் இருக்காங்க, அந்த சர்ச்சில் பாய் போடுறார். அவரும் எங்கள் சர்ச்சில் கேட்டகிஸ் ஜான் பீட்டர், அவருடைய சொந்தக்காரங்க ஒரு சிலர் இங்கே இருப்பீங்க. ஜான் பீட்டர் தான் அவருக்கு குரு, பாஸ்டர் ஏசனாக்கு. ஜான் பீட்டர் அப்படியே தான் இருக்கார், இறந்துட்டார். அந்த போட்டதால் ஓசனா மந்திரிங்கிற சர்ச் 1100 சர்ச்சு 40 வருஷத்தில். ஏசனா பேசுகிறான்னா குறைஞ்சது 5000 மக்கள் ஒரு சர்ச்சில் 5000 பேர் உட்காரலாம். ஏசனா தலையில் கை வச்சு ஜோம் பண்ணால் விடிய உட்காந்துருப்பாங்களாம், நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்களாம். 4 மணி நேரம் மெசேஜா, நம்ம மெசேஜ் மாதிரி 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸு. அதுக்கப்புறம் ஐயர் அங்கேருந்து டைம் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னா அடுத்த சர்வீஸ்க்குள்ளே போகணும். இல்லைன்னா இப்போ செக்ரட்டரி ட்ரெஷருக்கு பதில் சொல்ல முடியாது, வில்லங்கமாயிரும். அந்த கொயர் பாப்பா அப்பே டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு, அங்கிள் சீக்கிரம் முடிக்கலையேன்னு. 4 மணி நேரம் மெசேஜ். அந்த ஒளி அவருக்குள்ளே வந்தது. அதுதான் விடுதலை. அதுதான் சொல்கிறாரு யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஜலத்திலிருந்து எடுத்துன்னு சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாங்க, விடுதலை கொடுப்பதற்காக. காஸ்பல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்றார், அநேகனை கூப்பிட்டு ஆண்டவர் பேசுறார், ஆவியானவர் பேசுறார், நீ போய் அந்த சவுலை தொடுங்கிறார். அவர் சொல்றார், ஏய் அவன் கொலைகாரன், எல்லா கிறிஸ்தவனையும் கொண்டுகிட்டு இருக்கான், அவரை போய் தொட சொல்றேன்னு அந்த அனனியா பேச. இல்லை, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், சூசன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறார். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், என் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரங்கிறார். செலக்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறார். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்முடைய கூட்டத்திலிருந்து, நம்முடைய தேசத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை தெரிந்தெடுத்த காரணம் என்னன்னா, எனக்கு எத்தனை வியாதி, எத்தனை கண்ணீர், எத்தனை பிரச்சனை,
இந்த அடிமைத்தனத்தில் இந்த ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை கிடைத்ததால நான் இன்று எத்தனை மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன், எத்தனை மக்களுக்கு வாழ்வு கொடுக்க போறேன். இந்த நற்செய்தியின் கொண்டாட்டத்தை நான் பிறருக்கு எப்படி அறிவிக்க போகிறோம்? கிறிஸ்மஸ் வந்துச்சு, அதிரசம் போட்டோம், முறுக்கு போட்டோம், வீட்டில் ஸ்டார் கட்டினோம், ஒரு 10 ஏழைக்கு சோறு போட்டோம், எம்சி ரோடில் போய் 110 ரூபாய்க்கு சேலை ஒரு 50 சேலை எடுத்தாந்து கொடுத்தோம், சர்ச்சுக்கு 10 சேலை, நமக்கு 5 சேலை எடுத்துக்கிட்டோம், அந்த தெருவில் கொடுத்தோம். இதுதான் காஸ்பல், இதுதான் கிறிஸ்மஸ்னு கொண்டாடிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு சாமுத்திரிக்கா பட்டு எடுத்துருக்குறோம், நமக்கு ஒரு இப்படி ஒரு பட்டு எடுத்துருக்குறோம். இது கிறிஸ்மஸ் இல்லைங்க, இது கிறிஸ்மஸ் இல்லைங்க. இன்னைக்கு அடிமைத்தனத்தில் எவ்வளோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, பின்னால் நிலைமையில் எவ்வளோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, உண்மையான ஒரு விடுதலை இல்லாத மக்கள் எவ்வளவோ வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்கள் ஐயா, அந்த மக்களுக்கு எந்த விதத்திலும் சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அடிமைப்பட்ட நிலைமையில ஐயா அவங்க சமூகத்துக்குள்ள வர முடியாது. ஒரு அடிமைப்பட்ட நிலைமையில எவ்வளவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நான் NMSல கடந்த நாட்கள் ஜவ்வாது மலையில ஜமுனாமுத்தூர் போயிருந்தேன். நீங்க உங்களுடைய எந்த பண்டிகை காலங்களில் கேரள ஒன்று மாதிரி அந்த ஹாஸ்டலுக்கு ஒரு ரவுண்டு நீங்கள் போடுங்க. இங்கேருந்து உங்களுக்கு 5 மணி நேரம் தான், ட்ரெயினில் வேனில் போனீங்கன்னா 5 மணி நேரம் தான். ஏழை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் படித்து கொண்டிருக்காங்க. 6லேருந்து 12th வரையும் படிக்கிற பிள்ளைகளை அந்த ஹாஸ்டல் தாங்கி கொண்டிருக்கு. அந்த ஹாஸ்டல் என்னன்னா சுற்றி 40-50 கிலோமீட்டருக்கு எந்தவித பள்ளிக்கூடம் கிடையாது, பஸ் போக்குவரத்து கிடையாது, மலை, உச்சி மலை இல்லை உச்சி தலையிலான ஒரு பள்ளத்தில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நாகரிகம் இல்லாமல் அப்பா அம்மால கைவிடப்பட்ட நிலைமையில் அப்பா தன்னுடைய சுகத்திற்காக எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்குவாரு, அம்மா தன்னுடைய சுகத்திற்காக எந்த ஆண்மகனையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க பிறந்த பிள்ளைகளுக்கு அவங்க அதை பத்தி கவலைப்படலை. ஏன்னா அந்த அம்மாவும் அப்படித்தான் வளர்ந்துருக்கு. அது பின்தங்கின நிலைமையில அந்த அம்மா இருக்கு. அதே நிலைமையில பிள்ளைகளை ரோட்ல விட்டுட்டு போயிருது. அதுக்கு படிப்பு இல்லை, கல்வி இல்லை. அந்த பிள்ளைகளை கண்டெடுத்து அந்த ஹாஸ்டல்ல படிக்க வைக்கிறாங்க. அது திருவண்ணாமலை மாவட்டம். அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்பர் 1 ஸ்கூல் எதுனா அந்த ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளை தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் எல்லா விதத்திலும். ஏன்னா அந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? காஸ்பல் சொல்றோம். காலையில் எழுந்தோடனே பைபிள் வாசிக்கிறோம், ஒரு பாட்டு பாடுறோம், ஒரு ஜெபம் பண்றோம். மத மாற்றம் அல்ல. காலையில் அதிகாலையில் தேவனை தேடு. இந்த பக்கம் ஒடிசாவில் போனா மல்கன்கிரி, சுக்மா, பாலிமேலா 3 ஹாஸ்டல், IMS ஹாஸ்டலு. அந்த அவங்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா மலையில் இருக்காங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய அம்மா அப்பா படிக்கலை, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இப்போ அது 50-60 வருஷமாக இருக்குது. அங்கே படித்த பிள்ளைகள் வெளியே போயிடுது. அவங்க பிள்ளைகள்லாம் வெளியே செட்டில் ஆகிடுறாங்க. அவங்க ட்ரெஸ் எது தெரியுமா? 25% 30% தான் உடம்புல மணியை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. நாகரிகம். இன்றைக்கி நான் சொல்வது ரிங்ஸ்டபே நமக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் கொடுத்தார் கன்னியாகுமரியில் நாகர்கோயிலில் போராட்டத்தின் மத்தியில். 150 வருஷத்துக்கு முன்னால் ட்ரெஸ் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. யார் உங்களுக்கு காஸ்பல் சொல்வது? யார் உங்களுக்கு காஸ்பல் சொல்வது? நீங்கள் ரிட்டையர்ட் ஆகியிருக்கீங்களா? 6 மாதம் 1 வருஷம் ஷார்ட் டைம் ஒர்க் போங்க. டீச்சர் தேவை, ஆசிரியர்கள் தேவை. அவங்க ஃபாரின் ஆசிரியர்கள் நம்மளை எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. மிஷனுக்காக இந்தியாவில் NMS, IMS, விஸ்வானி, FMBB, IMM, IAMM, GMS, DMP, இப்படி கிதியோன் இன்டர்நேஷ்னல், SVB, கம்யூனிஸ்டி, ஸ்கிரிப்சர் யூனியன், யூத் பிளெஸிங், 1200 ஆத்திரைஸ் ஸ்தாபனங்கள் இருக்கு. 1200 ஆத்திரைஸ் ஸ்தாபனங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்க நம்மகிட்ட கேட்பது ஜெபம் பண்ணுங்கள். இந்தியாவில் பெரிய மாற்றம் வரும். எந்த விதத்திலும் செக்யூரிட்டி இல்லை, எந்த விதத்திலும் ஊழியனுக்கு செக்யூரிட்டி இல்லை. தமிழகத்திலே அப்படிப்பட்ட நிலைமை வந்துருச்சு. சர்ச்சை கட்ட முடியல, சர்ச்சை கட்ட முடியாத நிலைமை. அதுக்கு பிளான் அப்ரூவல் அவங்கெல்லாம் வாங்குறது இல்லை. தமிழகத்திலே இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை. 4-5 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க. எவ்வளவு ஸ்கூல், கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ், எவ்வளவு ஹாஸ்டல்ஸ், எவ்வளவு காலேஜஸ், எவ்வளவு சமூக பணி, எவ்வளவு மருத்துவமனை,
கிறிஸ்தவர்கள் இப்போ தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்ன, மொழிக்கு ஆற்றிய தொண்டு என்ன, மனிதனுக்கு ஆற்றிய தொண்டு என்ன? மிஷனரிகள் தன் வாழ்வை அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்வை பெற்றுக்கொண்ட இந்த தேசத்துல நாம் மிஷன் சொல்ல முடியல. அப்போ அந்த மிஷனே வளராத தேசத்துல எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம் தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு கப்பிள்ஸ் கல்யாணம் பண்ணணும். ஒரு கிறிஸ்தவ பையன் அங்க இருக்க பெண்ணை விரும்பிட்டான், அங்க இருக்க பெண்ணை அந்த பையனை விரும்பிட்டு பெர்மிஷன் ஃபார் கலெக்டர் 1 வருஷமா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல அப்படி இருக்கா? உத்தரப்பிரதேசத்தில் திருச்சபைகள் திறக்கப்பட முடியல. நான் IMSல பிரசிடென்ட் இருக்கும்போது 2 சர்ச்சை டெடிகேட் போனேன். அவர் நம்முடைய பிரதமர் தொகுதி தான் அந்த தொகுதி. அங்க 2 சர்ச்சை திறக்க முடியாது. 10 வருஷமா இதுதான் நிலைமை. ஆனால் அதிக ஞானஸ்தானம் யூபியில் தான். எங்கே அடக்குமுறை வருதோ அங்கே தான் எழும்புது மக்கள். இதுக்கு உங்களுடைய ஜெபம் தேவை. ஒவ்வொரு மிஷனுக்காக ஜெபிங்க. இந்த பண்டிகை காலங்களில் நீங்கள் எந்த மிஷனை சார்ந்திருக்கீங்களோ, ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதம் 300 ரூபா கொடுக்கணும். நீங்கள் இன்னும் அவ்வளோ செலவு இருக்குது. கொஞ்சம் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும்? இந்த மாதம் 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும்? 9000 ரூபா கொடுக்கணும். மிஷன். இதுதான் நற்செய்தியின் கொண்டாட்டம். ஒருவேளை இதுதான் என்னுடைய தாகம். அந்த அடிமைப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வெஸ்ட் பெங்காலில் பொம்பளை பிள்ளை பிறந்தா இப்போ பிறந்த உடனே 3 மாதத்தில் தூக்கி யூபிலி ஆற்றுல போட்டுருவாங்க. தூக்கி யூபிலி ஆற்றுல எரிஞ்சிருவாங்க. இதை வில்லியம் கேரி பார்த்தார். அவரெல்லாம் தடை பண்ண முடியல. அன்னைக்கு விக்டோரியா மகாராணி வந்தாங்க, அவங்களோட காட்டினார். தூக்கி போடுறதை காட்டுறார். வெஸ்ட் பெங்காலில் பாருங்கம்மா, அன்னைக்கு நமக்கு ஆட்சியாளர் லண்டன் பாராளுமன்றத்துக்கு முதல் சட்டம் சிசுவதை தடை சட்டம். விடுதலை தான், அதுதான் காஸ்பல். ஒருவேளை நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி காணப்படுது? அன்போடு நான் கேட்பது, நாம் செய்ய வேண்டிய காரியம் அனைவரும் ஜெபம். மிஷனுக்காக ஜெபம். செகண்டரி, நீங்கள் எந்த மிஷனுக்கு கொடுக்குறீங்களோ அந்த மிஷனுக்கு கொடுங்க, ஜெபத்தோடு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனை மோடு வந்திருக்கிறோம், கிருபை தேடி வந்திருக்கிறோம், தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே என்ற நோக்கி பார்ப்போம்மா. எல்ரோயே எல்ரோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயே எல்ரோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா. காஸ்பல் கொண்டாட்டம் என்று சொல்லப்பட்டிருப்பா, நற்செய்தி கொண்டாட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கேன். நானும் நற்செய்தி கேட்டுக்கொண்டிருக்கேன். நான் கொண்டாட முடியாத நிலைமை, அடிமைத்தனத்தில் இருக்கிறேன். சீட்டு விளையாட்டுங்கிற ஒரு அடிமைத்தனம் தகப்பனே, சிகரெட்டுங்கிற ஒரு அடிமைத்தனம், குடிங்கிற ஒரு அடிமைத்தனம் தகப்பனே, பிறரை ஏமாற்றுங்கிற ஒரு அடிமைத்தனத்தில் இருக்க உள்ளத்தில் அமைதி இல்லை. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காகப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இதோ சிகரெட் மூலம் என்னுடைய செஸ்ட்ல பாதிக்கப்பட்ட இந்த இருமல், ஆஸ்மா ட்ரபிள், டிபி ட்ரபிள் என் உடம்புல இருக்கு. எனக்கு விடுதலை இல்லப்பா. என் லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு தகப்பனே. குடி பழக்கத்தில் என் லிவர் பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு விடுதலை வேணும். நான் காஸ்பல் சொல்லணும். ஆண்டவர் நல்லவனு காஸ்பல் ஏக்கத்தோடு அந்த லிவர்னால் பாதிக்கப்பட்ட அன்பு சகோதரர் உங்களை நோக்கி அந்த இடங்களில் கைகளை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. ஒரு ஹீலிங் தகப்பனே, ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அதிசயம் தகப்பனே. நீ உலகத்திற்கு ஒளி, எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொன்ன பிரகாரமாய் அந்த மகனை ஒரு ஒளியாக மாற்ற போற தயவுக்காக கூட நன்றி. எனக்கு பிள்ளை பேர் இல்லப்பா. என் வயதோ 35 40 ஆயிடுச்சு. இனி எனக்கு கிடைக்குமா? ஆனா நம்பிக்கையோட அடிமைத்தனத்தை ஆண்டவர் நோக்கி பார்த்தார். மரியாள் சொன்னாங்க, எனக்கு பிள்ளை பேர் இல்லாம ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கேன், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகள், அப்பா தன் கற்பங்களை கை வைத்து ஜெபிக்கிற மகள், அடுத்த வருஷம் இந்த ஒளியேற்று விழாவில் ஒரு சாட்சி சொல்ல நீங்க கிருபை செய்ய போற தயவுக்காக கூட நன்றிப்பா.
வாழ்க்கையில் அமைதி இல்லாத நிலைமையில, கண்ணீரோடு இருக்கிற நிலைமையில, வேதனையோடு வந்திருக்கிற மக்கள் மத்தியில் உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய வழிநடத்தல் இருக்கட்டும். யாரெல்லாம் கண்ணீரோடு எனக்கு இந்த வியாதி, இந்த கண்ணீர், இந்த பிரச்சனை, ஆண்டவர் எனக்கு விடுதலை தர மாட்டாரா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, என் கண்கள் சுகர்னால, பிரஷர்னால, தைராய்டுனால பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற எனக்கு அந்த விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனே, இந்த மனுஷனே பிரகாசிக்கிற ஒளியே, அந்த மெய்யான மொழி உன் சரீரம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இரு என்ற வார்த்தையின்படி அந்த இருளில் இருந்து விடுதலை கொடுங்க. மனம் இறங்கப்பா. மென்டல் அப்செட்ல இருக்கிற அந்த சகோதரிக்காகப்பா, மன அழுத்தத்தினால் இருக்க அந்த சகோதரனுக்காக ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நின்று ஆசீர்வதிங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.